ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ட்ராவல். இன்றைக்கு நம்மளோட பயணம் எதை நோக்கின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முழுமுதற் கடவுள் விநாயகர் தேடி தாங்க நம்மளோட பயணம் இருக்க போகுது. எஸ், நான் இப்போ வந்திருக்கிற ஊர் பார்த்தோம் அப்படின்னா ஒசூருக்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே விநாயகர் சதுர்த்தி எப்படி வழிபடுறாங்க அப்படின்னா, பார்லிமெண்ட் மாதிரி செட்டு போட்டு வழிபடுறாங்க. ஒரு பக்கம் முருடேஸ்வரர் டெம்பிள் மாதிரி செட்டு போட்டு வழிபடுறாங்க, ஒரு பக்கம் வாடிவாசல் மாதிரி செட்டு போட்டு வழிபடுறாங்க. ஸோ இதை தேடி தாங்க இன்றைக்கி நம்மளோட பயணம் இருக்க போகுது. வாங்க போய் பார்க்கலாம், தொடர்ந்து இணைந்தே இருங்க. கைஸ், இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர். ஒசூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு தான் இந்த பார்லிமெண்ட்டு. ஸோ வெளியேருந்து பார்க்குறப்போ வேறு லெவலில் இருக்குது. பார்லிமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது. அந்தளவுக்கு செம்மையாக சேர்த்து போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே விநாயகராக இருக்கார். எம்பிக்கள், சபாநாயகர், பிரதமர் அப்படின்ட்டு எல்லாருமே விநாயகராக செஞ்சு வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. $13 லட்சம் ஆச்சுங்களா? இது யார் எடுத்து நடத்துகிறாங்க? அத்தியாவன்ட்டு வரணும் வரணுங்களாங்க. ஞாயிற்றுக்கிழமை எடுத்துருவீங்களா? சண்டே லாஸ்ட். ஓகே சார். உங்கள் பேர்? கைஸ், இப்போ நாம் வந்திருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த செட்டு பார்த்தோன்னா முருடேஸ்வரர் டெம்பிள் மாதிரியே செட் போட்டிருக்காங்க. இது ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். இது பிளேஸ் பார்த்தா பிருந்தா காலனியில் செட் போட்டிருக்காங்க. வெளியிருந்து பார்க்குறப்போ சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கைஸ், இப்போ நாம் வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் காலனி. இது ஒசூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற விநாயகர் பார்த்தோம் அப்படின்னா வாடிவாசல்லேருந்து வெளியே வர காலையை விநாயகர் அடக்கிற மாதிரி செட் போட்டிருக்காங்க. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கைலாய் மலை மாதிரி இந்த விநாயகருக்கான செட்டு போட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பக்கமே இந்த விநாயகருக்கான செட்டு போட்டிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம்.
கைஸ் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா ஜனாபர் ஸ்ட்ரீட்டில் வந்திருக்கேன். இது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த விநாயகர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அனுமர் வந்து தன்னுடைய மார்பை அதுக்குள்ளே நம்ம போயிட்டு விநாயகரை பார்க்குற மாதிரியும் வந்து செட் பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ள போனோம். பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயும் ரொம்ப மாதிரி அழகாக செட்டு போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. ரொம்பவே பார்க்க அழகாக இருந்தது. கைஸ் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னா அண்ணா நகருக்கு வந்திருக்கேன். இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி தான் இருக்குது. இங்கே இருக்கிற விநாயகர் சிலை வந்து லிங்க வடிவில் செம்ம செட்டு போட்டிருக்காங்க. உள்ளே போய் பார்க்கலாம். கைஸ் அடுத்ததாக நான் வந்த பிளேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா
அண்ணா நகர். அதே அண்ணா நகரில் இன்னொரு பிளேஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செட்டு போட்டு, அதாவது குகை செட்டு போட்டு இங்கே விநாயகர் வச்சுருந்தது பார்க்க முடிஞ்சது. ரொம்பவே அழகாக இருந்தது. பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அது 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா? இதே இடத்துல எல்லாம் எவ்வளோ பட்ஜெட் ஆகுது இந்த செட்டு போகிறதுக்குலாம் உங்களுக்கு? பட்ஜெட் ஆகும் எங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஆயிடுச்சு ப்ரோ. 3 தானிச்சு. 3 தான். அண்ணாங்க எல்லாம் சேர்ந்து பண்ணுறீங்களா? அதான் ஸ்கேர் கைஸ். ஓ அப்படிங்களா? டொனேஷன்ஸு சரி, அண்ணாங்க தான் பண்ணிட்டு ஓகே ஓகே. ஒவ்வொரு வருஷமும் அப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி. எப்போ எடுக்கிறீங்க அது? 5 days வச்சு 5 days வச்சு 3 days ஆயிடுச்சு. 2 days ஆச்சு. இப்போ சண்டே எடுத்துருவீங்க டோட்டலாக. உங்கள் பேர்? மனோஜ். மனோஜுங்களா? ஓகே, தேங்க்யூ. அண்ணா நகர் ஸ்கேர் கைஸ்.